ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ இப்போ தான் நாடகம் முடிஞ்சது, மனசெல்லாம் ஓடிட்டு இருக்குது. சரி, அதுக்குள்ளே இதயம் சீரியல் ரிவ்யூ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் போடலான்னு வந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எப்பயும் போல் உங்களுக்கு தெரியுமே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் கைஸ். அந்த அதை பவித்ராவை தான் வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க இல்லையா, அதை அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தர்மலிங்கம் வர்றாரு. தர்மலிங்கமும் ஆதியும் ஒரே ஒரு கான்வர்சேஷன் தான். எப்பயும் போல நான் உன்னைய பழி வாங்க வேண்டாம், நீ என்னைய பழி வாங்குடா. உடனே ஆதி இருந்துட்டு சொல்றாப்புல, நான் உன்னை எல்லாத்தையும் அனாதை ஆக்கிடுவேன் அப்படிங்கிற, அதுக்கு முதல் இதுதான் இந்த பவித்ராவோட கல்யாணம் அப்படின்றாப்புல. சரி, ஓகே, டன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியை காமிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கான ப்ரோமோவும் பார்த்தீங்கன்னா காமிச்சாங்க. இதில் என்ன ப்ரோமோனா, பாரதி வந்து கண் முழிச்சிட்டாங்க, ஆதிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, ஆதி வந்து இப்படியே சிலையாட்ட நிற்கிறாரு, அந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, இன்னைக்கு அந்த சீன் வந்துருச்சு. பாரதி கண்ணு முழிக்கிறாங்க. அதாவது பல்ஸ் ரேட்லாம் குறைஞ்சிருச்சாமா, சாக போகிற நிலைமைக்கு ஆயிட்டாங்களாமா. உடனே இவர் போய் பேசுவாராமா, இதயம் துடிக்குதாமா, உடனே உள்ளே இருக்கிறது வந்து வாசுவோட இதயம், அது பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லி போய் டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்காரு நம்ம ஆதி. உடனே அந்த அம்மா கண்ணை முழிச்சிருச்சு. அப்புறம் கண்ணை முழிச்சு ஆதிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்டோன்னே ஆதி வந்து, அதெல்லாம் எதுக்கு பாரதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நீங்கள் இப்போ ஒரு உசுரில் 2 உசுரு, நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ணிக்காதீங்க. காலம் வந்து யார் நம்ம கூட இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, காலம் தான் முடிவு பண்ணும் அப்படின்றாப்புல. இதுதான் கைஸ் நடக்குது இன்னைக்கு ஃபுல்லாக. சரிங்களா? அழகர் வந்து போய் ஆதிக்கிட்ட, டே இப்போ நீ உறுதியாக சொல்கிறியா இல்லையா, நீ பாரதி கூட சேர்ந்து வாழ போறியா இல்லையா, எனக்கு அதை வெளிப்படையாக பேசு அப்படின்லாம் பேசுகிறாரு. என்னதான் இருந்தாலும் ஆதிக்கு வந்து அந்த ஒரு, நம்ம சொல்லி அவன் நம்பலையே, நம்மளை நம்பாம அவனை போய் நம்பி நம்ம அம்மாவை சாகடிச்சிட்டாளேன்றாப்புல, அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து ஆதி மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, இருக்கிறது தானே ஆதி, அது ஒரு முட்டா கிறுக்கி, முன்கோபக்காரி. சரியா? ஃப்ரெண்டோட அப்பனை நல்லவன் நம்பி ஏமாந்துட்டா. சரி, ஓகே, டன். ம மறக்கிறது மனித குணம், மன்னிக்கிறது தெய்வ குணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மன்னிச்சு விட்டு போங்க கழுதைய. சரியா? மன்னிச்சு தயவுசெய்து ஏற்றுக்கங்க. நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா தான் குடும்பம் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா தான் தர்மலிங்கத்துக்கு செருப்படி கொடுத்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நீ தர்மலிங்கமும் அப்படியே கோவத்தில் இருக்காப்புல, நீ என்ன செய்ய போறாருன்னு தெரியல. ஆதியும் உன்னை ஒவ்வொரு ஆளாக நான் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்திருக்காரு. ஸோ இந்த 2 பேர் சபதத்தில் யார் சபதம் நிறைவேற போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இன்னைக்கு இதயம் சீரியலில் வந்து நம்ம சொல்லிக்கிற அளவுலாம் ஒன்றுமே இல்லை. சும்மா இந்த ஹாஸ்பிட்டல் சென்டிமெண்ட்டே தான் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் கூட பாரதி இன்னும் ஒரு 2-3 மாதம் படுத்தே வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, இன்னைக்கே முழிக்க வச்சுட்டாங்க. ஆமாம், இதெல்லாம் மெகா சீரியல்ன்ற பேரில் நம்மளை போட்டு கழுத்து அறுப்பாங்களே. ஆனால் நேற்று எபிசோடு தாங்க பிச்சு உதறிட்டாங்க இதயம் சீரியல். என்னால் மறக்கவே முடியாது. சரியான காமெடியாக இருந்துச்சு வில்லனோட. அப்புறம் ஆதி அழகரோட அந்த நடிப்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நேற்று எபிசோடு. இன்னைக்கான எபிசோடு வந்து பாரதி கண் முழிச்சிட்டாங்க, வேற ஒன்றுமே இல்லை கைஸ். அவ்வளோ, வேற ஒன்றும் சுவாரஸ்யமாலாம் இதயம் நாடகத்தில் ஒன்றுமே இல்லை. பார்க்கலாம். இதில் என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னா, ஆதி வந்து பாரதியை ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாரா, அதுதான் கேள்வி. ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சரியா? ஏன்னா அவங்க அம்மா வயிற்றுல பிறக்கிறேன் இருக்கிறா, அதை மைண்டில் கொண்டு வந்து பாரதியை ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா முடிச்சுக்கிட்டு தெரிஞ்சானா போக வேண்டியதான். இதுக்கு 2 கடையில சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு தமிழ் பாப்பா தான் ரொம்ப பாவம். அம்மாக்குன்னு பார்க்குமா இல்லை அப்பாக்குன்னு பார்க்குமா? 2 பேர்த்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு முழிக்குது அந்த புள்ள. ஸோ சாமி, ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த தர்மலிங்கம் பண்ணுற வேலை எல்லாமே. சரி கேஸ், இதயம் சீரியல் ரிவ்யூ என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ இதே சீரியல்லே, இதே ரிவ்யூலேயே வந்து நான் இன்னும் 2 நாடகத்தை பற்றி நான் பேசிடுறேன். இந்த கெட்டி மேளம்னு ஒரு நாடகம் இருக்குல்ல கேஸ், அதை பற்றி ரிவ்யூ போடலாமா வேண்டாமா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை அதை பற்றி ரிவ்யூ போடுங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை பற்றி ரிவ்யூ போடுறேன். இன்னைக்கான ப்ரோமோ வந்து கெட்டி மேளத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேஸ். அதாவது இப்படிலாம் காமிக்காதீங்க. அந்த பொண்ணே வந்து கால் உடஞ்சி நடக்க முடியாத ஸ்டேஜில் இருக்குது. தண்ணியை மூஞ்சியில் தெளித்து அந்த பச்சை குழந்தைய போய் வேலை செய்கிற மாதிரி காமிக்கிறாங்க ப்ரோமோலாம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க தயவுசெய்து. ஏன்னா ஏற்கனவே நாடு குட்டிச்சவராக தான் போயிட்டு இருக்குது. இதில் நாடகங்களே இப்படி எடுத்தீங்கன்னா, ரொம்ப வன்முறையாக எடுத்தீங்கன்னா, குழந்தை குட்டியெல்லாம் ரொம்ப பாவம். புரியுதுங்களா? இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிற சீன்லாம் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க.
சரியா? ரொம்ப கேவலமா இருக்கு. கெட்டிமேளம் ப்ரோமோ வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. இதுல வேற இன்னொரு ஹீரோ வந்து இவங்கள வேற காப்பாத்துவாரா? காப்பாத்த மாட்டாரான்னு வேற நம்மகிட்ட கேள்வி கேட்குறாய்ங்க. காப்பாத்துனா தானே கதை. அந்த பச்சை மண்ண போய் கொடுமைப்படுத்திட்டு இருக்கா அந்த லூசு புடிச்சவ. அந்த வில்லனோட அம்மா.